ஆமென். கர்த்தர் என்னோட நேற்றுலேருந்தே உணர்த்துற ஒரு காரியம் பாருங்க. எனக்குள்ள ஒரு சின்ன பயம் உண்டு. என்ன பயம் அப்படின்னா, இந்த பாம்பை கண்டா பயம். சரிங்களா? உங்களுக்கு பயம் கிடையாதா? பாம்பை கண்டா யாரெல்லாம் பயப்படுவீங்க? பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். சரி, வசனம்லாம் இருக்குது. தேள்களை மிதிப்பாய், சர்ப்பத்தை கையில் எடுப்பாய். எடுக்கிறதுக்கு பார்த்தாலே நடுங்குது. சரி, கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை வளர்த்தெடுப்பாங்க பாருங்க. நான் வீடு பார்த்தனாலே ஒரு நல்ல சேஃப் சோனான இடமா தான் பார்ப்பேன். மெயின் அந்த பாம்புக்கு பயம். சரிங்களா? எப்படியாவது பாம்பு வந்துடக்கூடாது ஏரியாவுக்குள்ளே. ஆனால் நல்ல சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாம்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லாக அடுத்து வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, பில்டிங் அப்படி இருக்கும். ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பி தவறி சாக்கடை வழியாக எப்படியோ ரொம்ப ரேரு. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே பக்கத்தில் விலைன்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் சும்மா கிடக்கிற லேண்டு, அதில் செடி கிடியெல்லாம் முளைச்சிருக்கும், பயங்கரமாக காடு மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் கவலையப்பட வேண்டாம், அங்கே எப்பவுமே குடிகொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது எனக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். பாம்பு, பூச்சி, தேள், நட்டுவக்காளி இந்த மாதிரி தொல்லெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வீடாக பார்க்கணும் அப்படிங்கிறது எண்ணம். சரிங்களா? அதனால் ஏன் பயம்னா உயிர் போயிடும். அதான், வேறு ஒன்றும் இல்லை. உயிர் பயம்தான். பாம்பு டக்குன்னு போட்டு தள்ளிட்டுன்னா சோழி முடிஞ்சு உடனே நுரதள்ளி செத்துற வேண்டியதான் அப்படின்னு. ஆனால் வசனம் தெரியும். அப்போ சில பவுல வெறியன் பாம்பு குட்டி கடித்தப்போ கூட நுரதள்ளி சடிதியாய் சாவான்னு நினச்சாங்களாம். இந்த பாம்பு அவ்வளோ வேல்யூவான். அந்த தீவில் இருக்கிறவங்க நினச்சாங்களாம், இந்த மக்கள், இவன் சடிதியாக செத்து போயிடுவான், உடனே இப்போ செத்துருவான் பாரு, எவ்வளோ பெரிய விஷமுள்ள கொடிய பாம்பு கடிச்சிட்டு அவன் கையை கவி பிடிச்சிருக்கான், அப்படி செத்தான், சோழி முடிஞ்சான் அப்படின்னு நினச்சா வெகு நேரமாயும் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லையான். கையை தட்டி ஆமாம், ஜனங்கள்லாம் மிரண்டாய்களா. எத்தனை பேர் புரியும்? இப்படிலாம் படிச்சிருக்கிறோம், அந்த தேவனை விசுவாசிக்கிறோம், ஆனாலும் நம்பிக்கை இல்லை. ஆமாம், பாம்புக்கு பயம் இருக்க தான் செய்யுது. சரி, அப்போ பாருங்கள், நினைப்பேன் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வீடை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி யாரும் எங்கள் வீட்டில் யாரும் பாம்பு வந்துட்டா, எது நடக்கூடாதுன்னு நினச்சா அது வந்துட்டேன். நான் பார்க்கல, நல்ல வேலை. சரிங்களா? அப்போ அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியும் பாம்பு வந்துடும். ஆனால் ஒன்றே எனக்கு யோசனை வரும். ஆனால் இதே மாதிரி இந்த நாகர்கோவிலில் நான் நிறைய வீடை பார்த்துருக்குறேன். காட்டுக்குள்ளே தான் குடியிருப்பேன். நம்ம அனிதாக்காவே அப்படி தான் இருக்காப்புல, அனிதா ரவி அக்கா. பின்னாடி ஃபுல்லாக காடு தான். சரிங்களா? முன்னாடி ரொம்ப காடு, இப்போ கொஞ்சம் காடு, அவ்வளோதான். அப்போது நிறைய பேர் விலைக்குள்ளே அந்த தோப்புக்குள்ளே தான் இருப்பாங்க. விலைன்னா தோப்புக்குள்ளே இருப்பாங்க. நிறைய பேர் இந்த வயலில் பாருங்கள், ஒரு தம்பிலாம் வீடியோ போடுவாங்க விவசாயத்தை பற்றி. வாழைத்தோட்டத்தில் தான் கட்டில் போட்டு படுத்து கிடக்குறாப்புல, வயலுக்குள்ளே படுத்து கிடக்குறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க வயலுக்கு பாதுகாக்கிறதுக்காக. அறுப்பு நேரத்தில் வயக்காட்டில் படுத்துக்கிறாங்க. வயக்காட்டில் எக்கச்சக்க பாம்பு கிடக்கும், அதில் படுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. பாம்பு கடித்து இறந்தவர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? வயலில் படுக்கிறவங்க இருக்கிறாங்க. தோட்டம் கிழங்கு நட்டுருப்பாங்க, எதையாவது தோட்டம் போட்டிருப்பாங்க, அது யாரும் திருடிடக்கூடாது, பண்ணி வந்துடக்கூடாது, அதை அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆடு மாடு வளர்க்குறவங்க அந்த இதில் நைட்டு ஸ்டே பண்ணுறவங்க இருக்கிறாங்க. கோழி வளர்க்குறவங்க, இப்படி நிறைய இருக்குது. எல்லா இடமும் பாம்பு வரக்கூடிய இடம்தான். சரிங்களா? அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அப்போ இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க, இவங்கெல்லாம் எந்த தைரியத்தில் வாழ்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு தைரியம், ஒன்றும் ஆகாது, கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு தானே வாழ்கிறாங்க. எத்தனை பேர் புரியுது? அப்போ தான் எனக்கு தோணுச்சு, கர்த்தரினோடு உணர்த்தின காரியம், எதுக்கு பயப்படுற? பாம்பு கடித்து செத்துருவன் தானே பயம். சரி, மரணங்கிறது அப்படி தான் வருமா அப்படின்னா? பாம்பு கடிச்சு தான் வருமா? வேறு வகையில் வராதா? புரியுதுங்களா? வேறு வகையில் வராதா? ஆக்சிடெண்ட்டு அப்படின்னா காரையும் ஓட்டக்கூடாது, கார்லேயும் போகக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நான் மிகப்பெரிய சத்தியத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். காரில் போகிறோம், விபத்து நடக்காதா? சொல்லுங்கள். போகிற உயிர் எப்படினாலும் போகும். புரியுதுங்களா? போகிற உயிர் எப்படினாலும் போகும். அது உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது.
அவர் ஒருவரை தவிர யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்பதான் கர்த்தர் சொன்னார். ஆமாம், கர்த்தர் நம்மளை காப்பாற்றலைன்னா நம்ம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய அனுக்கிரகத்தில் நம்ம வாழ்கிறோம். புரியுதுங்களா? ஆமென். அப்போது காலம் பூரா பாம்புக்கு பயந்து, ஆக்சிடெண்ட்டுக்கு பயந்து, ஒன்றுக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒன்றுக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுத்து பயந்து அதுக்காகவே வாழ்க்கையை கொண்டு போயிடுவீங்க. இது ஒரு ரகம். சிலர் போகிற உயிர் எப்பவும் போயிட்டோம், செத்தா இருந்தால் இருக்கிறோம், செத்தா சாகுறோம், எண்ணத்தை கண்ட அந்த பூமியில் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அது எதுக்கும் துணிஞ்ச ஆட்கள். அது இன்னொரு கேட்டகரி. ரெண்டுமே தப்பு, ரெண்டு கேட்டகரியுமே தப்பு. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவை சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. கையை தட்டி எத்தனை புரியுது?